அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்கள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்காக புதிய சட்டம் விரைவில். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை. திருகோணமலை மட்டக்களப்பு மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான அதிரடி தகவல். காதல் முரண்பாட்டால் உயிர் மாய்த்து கொண்ட காதலி தலைமறைவான காதலன். உறுதிப்படுத்தல் இல்லாத சிம் அட்டைகள் முடக்கப்படும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரஷ்ய எண்ணெய் விநியோகத்திற்கு தடை. நைஜீரியா மோட்டார் பைக் குழுவினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 50 பேர் பலி. தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 10 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே மக்களின் பாதுகாப்பு விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இவ்வாறான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகின்றது. அத்தோடு இந்த வன்முறை சம்பவங்கள் நீண்டு சென்றால் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்ற அச்சமும் எழுகின்றது. மேலும் சட்டம் ஒழுங்கு விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டம் ஒன்று விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த புதிய சட்டமூலம் தொடர்பான ஆவண தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என மத்திய குற்ற விசாரணை பிரிவிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சட்டமாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தலையீட்டுடன் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டிற்கான முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் முன்னேற்றத்தை திங்கட்கிழமை அறிவிப்பதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட திட்டம் குறித்த பொதுமக்களின் ஆலோசனை உட்பட செயல் திட்டம் குறித்த தகவல்கள் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஏப்ரல் 1 முதல் ஜூன் 31 வரை மின்சார கட்டணங்கள் 13:56 மணிக்குள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்து இலங்கை மின்சார வாரியம் சமீபத்தில் தொடர்புடைய திட்டத்தை சமர்ப்பித்திருந்தது. செயற்பாட்டு செலவுகள், எரிபொருள் விலை மாற்றங்கள் மற்றும் வருவாய் பற்றாக்குறை போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த உயர்வு அவசியமானது என மின்சார வாரியம் விளக்கியுள்ளது. பொதுமக்கள் கருத்து பெறப்பட்ட பின்னர் அனைத்து தரப்புகளின் கருத்துக்களையும் பரிசீலித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று இரவு 8:30 மணிக்கு 4 மாவட்டங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நிலச்சரிவு வெளியேற்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டரை மீறும் மழைப்பொழிவு பதிவானதால் பல பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெளியேற்ற நிலை சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் ஜடினுவர, தொழுவ, உடுதும்பர மற்றும் ஹங்கா இகலகோரள பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. கேகாலை மாவட்டத்தில் ஜட்டியாந்தோட்ட, கேகாலை, தெஹியோவிட்ட, அரநாயக்க மற்றும் மவனெல்ல பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வெளியேற்ற அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தில் ரத்தோட்ட, அம்பங்கங்க கோரள,
லக்கல, பலேகம, வில்கமுவ மற்றும் உகுவெல பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்னபுர பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பதுளை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரம் மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு அம்பர் நிலை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேறி உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு NBRO வலியுறுத்தியுள்ளது. மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதனால் அடுத்த 24 மணி நேரங்களில் தாழ்வான பல பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலை ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசனத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பொலனறுவை மாவட்டத்தின் தமன்கடுவ, லங்காபுர, திம்புலாகெல மற்றும் வெலிகந்த பகுதிகளிலும், திருகோணமலை மாவட்டத்தின் சேருவில, கிண்ணியா மற்றும் மூதூர் பிரதேச செயலக பிரிவுகளிலும், மகாவலி ஆற்றுக்கு அருகிலுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய நிலைமையை பொருட்படுத்தி கீழ்கண்ட இடங்கள் நீரில் மூழ்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளாக மட்டக்களப்பு பொலனறுவை பிரதான வீதியின் கல்லெல்ல பகுதி, சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்லும் அணுகுமார்க்கம், சோமாவதிய ரஜமகா விகாரை வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் விழிப்புடன் இருந்து அனர்த்த மேலாண்மை பிரிவுகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு நீர்ப்பாசனத்துறை மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள திரவ பெட்ரோலிய எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்யவும், வருங்காலத்தில் விநியோக தடைகளை தவிர்க்கவும் வர்த்தக அமைச்சினூடாக அவசரகால பொறிமுறை ஒன்றை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் லாப்ஸ் எரிவாயு விநியோகம் சில நாட்களாக நிறுத்தப்பட்டதால் அதன் நுகர்வோர் லிட்ரோ எரிவாயுவை நோக்கி திரும்பியதே இந்த திடீர் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 1200 மெட்ரிக் டன்னாக இருந்த தேவை திடீரென 1600 மெட்ரிக் டன்னாக அதிகரித்தது. மேலும் சந்தைக்கு தேவையான எரிவாயு கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வார இறுதிக்குள் சுமார் 3,51,000 எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜியோகாஸ்ட் நிறுவனம் மூலம் அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 25,000 மெட்ரிக் டன் எரிவாயு மாலைதீவில் கப்பலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது அவசர காலங்களில் விரைவாக இலங்கைக்கு கொண்டுவரப்படும் என்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்திற்காக மேலதிகமாக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவிற்கு ஏற்கனவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை. அச்சம் காரணமாக மக்கள் அதிகளவில் கொள்வனவு செய்ததே சிக்கலை ஏற்படுத்தியது என வர்த்தக அமைச்சர் வசந்த அமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். லாப்ஸ் எரிவாயு விநியோகமும் February 25 முதல் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் காதல் முரண்பாடு காரணமாக 23 வயதுடைய யுவதியொருவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த யுவதிக்கும் அதே பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவருக்கும் கடந்த 5 வருடங்களாக காதல் தொடர்பு இருந்து வந்துள்ளது. இவர்களது காதலுக்கு இரு வீட்டார் பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் நீண்ட காலமாக இந்த உறவு நீடித்து வந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினமான நேற்று காதலர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மனமுடைந்த யுவதி தனது வீட்டிலேயே தவறான முடிவெடுத்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து காதலன் பிரதேசத்திலிருந்து தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிரிழந்த யுவதியின் பெற்றோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ள போலீசார் தலைமறைவாகியுள்ள காதலனை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும்
தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் அவை முடக்கப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வீரரத்ன தற்போது அமைப்பில் 8,97,802 சிம் அட்டைகளுக்கு முறையான அடையாள உறுதிப்படுத்தல் இல்லை என குறிப்பிட்டார். 2019ஆம் ஆண்டு சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் பதிவு தேவைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யவும் இந்த புதிய விதிமுறைகள் இலக்கு வைத்துள்ளன. தற்போது 2,45,811 வணிக ரீதியிலான சிம் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத சில சிம் அட்டைகள் பாரிய அளவிலான கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு சரியான சந்தாதாரர் தரவுகள் அவசியம் என தெரிவித்த அவர், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாதது குற்ற செயல்களுக்கு வழிவகுப்பதாகவும் எச்சரித்துள்ளார். முறையான பதிவு விவரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்துவோர் தேவையான தகவல்களை வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார். தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை உக்ரைன் உடனடியாக சீரமைத்து தொடங்காவிட்டால் உக்ரைனுக்கு வழங்கப்படும் முக்கிய நிதி மற்றும் மின்சார உதவியை தடுத்து நிறுத்துவோம் என்று ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. உக்ரைன் போரை முன்னிட்டு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஆனால் ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் தங்கள் எரிசக்தி தேவைக்காக இப்போதும் ரஷ்யாவையே நம்பியுள்ளன. எனவே அந்நாட்டுடன் இணக்கமான உறவை பேணி வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் உக்ரைன் வழியாக இந்த நாடுகளுக்கு செல்லும் எண்ணெய் குழாய்கள் சேதமடைந்து எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுக்கும் ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் அரசியல் காரணங்களுக்காக உக்ரைன் திட்டமிட்டே விநியோகத்தை தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றன. மாற்றுப்பாதைகளில் எண்ணெயை கொண்டுவர உக்ரைன் முன்மொழிந்தாலும் பழைய வழிநடத்தலிலேயே விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்த இரு நாடுகளும் பிடிவாதமாக உள்ளன. கடனுதவியை தடுப்போம். உக்ரைன் இவ்விவகாரத்தில் விரைந்து முடிவெடுக்காவிட்டால் அந்நாட்டின் இராணுவ மற்றும் பொருளாதார தேவைகளுக்காக ஐரோப்பிய யூனியன் வழங்க திட்டமிட்டுள்ள 9,000 கோடி யூரோ மதிப்பிலான வட்டியில்லா கடனுதவியை தடுத்து வெளியுறவு அமைச்சர் பீட்டர் சிஜார்டோ அறிவித்துள்ளார். மின்சாரத்தை நிறுத்துவோம். இதே விவகாரத்தில் ஸ்லோவாகியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவும் உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் திங்கட்கிழமைக்குள் ரஷ்ய எண்ணெய் விநியோகம் சீராகாவிட்டால் உக்ரைனுக்கு தடையின்றி வழங்கப்பட்டு வரும் அவசரகால மின்சாரத்தை உடனடியாக நிறுத்தப்போவதாக எச்சரித்துள்ளார். நைஜீரியாவில் ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொள்ளை கும்பல் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 50 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகோ ஹராம், IS போன்ற பயங்கரவாதிகளுடன் ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல்களும் ஏராளமாக உள்ளன. அந்த கும்பல் கடத்தல், கொள்ளை, பாலியல், வன்முறை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களை அரங்கேற்றி வருகின்றன. சில தினங்களுக்கு முன்பு ஹெப்பி மாகாணத்தில் லகுராவா என்ற ஆயுத கும்பல் கால்நடைகளுக்காக 33 பேரை சுட்டுக் கொன்றது. இந்நிலையில் மற்றொரு ஆயுத கும்பல் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜம்பாரா மாகாணத்தில் கொடூரமான தாக்குதல் நடத்தியுள்ளது. பைக்குகளில் வந்த ஆயுத கும்பலை சேர்ந்தவர்கள் துங்கன் டட்ஸே என்ற கிராமத்தில் புகுந்து விடிய விடிய துப்பாக்கி சூடு நடத்தினர். அங்கிருந்த வீடுகளுக்கும் தீ வைத்த அவர்கள் தப்பியோட முயன்றவர்களை சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். எத்தனை பேர் கடத்தப்பட்டனர் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.